வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் கிழக்கு மாகாணத்திற்கான விழிப்புணர்வு கலந்துரையாடல். அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர வரிகளை குறைக்கும் நோக்கில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னர் அமெரிக்க அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல். பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பொதுமக்கள் வழிபடுவதற்கான நிரந்தர தீர்வை இந்த மாத இறுதிக்குள் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை. ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட 29 சிறுவர்களின் நிலை குறித்து சர்வதேசம் மௌனமாக இருப்பதை ஏற்க முடியாது என்று வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் கிழக்கு மாகாணத்திற்கான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு மாகாண கல்வி திணைக்கள கேட்போர் கூடத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர, வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரோஷான் அக்மிமனும் குகதாசனும் பங்கேற்றிருந்தனர். புதிய கல்வி சீர்திருத்தங்களை ஒரு முழுமையான செயல்முறை என காண வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். தற்போதைய கல்வி முறையில் மாற்றம் அவசியம் எனவும் பாடசாலைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆசிரியர், அதிபர் மற்றும் கல்வி நிர்வாக அதிகாரிகளின் வெற்றிடங்கள் தொடர்பான பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் அவற்றை விரைவில் தீர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பெற்றோரின் பங்களிப்பும் அத்தியாவசியம் என்பதை பிரதமர் மேலும் எடுத்துரைத்துள்ளார். பாடத்திட்ட மாற்றங்கள், மதிப்பீட்டு முறைகளில் திருத்தம், உள்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு, வெற்றிடங்களை குறைப்பது, மாகாண மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் மாகாண மட்டத்தில் நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் அம்சங்கள் உள்ளிட்ட பல முக்கிய விஷயங்கள் இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டுள்ளது. இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள 30% பரஸ்பர வரிகளை குறைக்கும் நோக்கில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னர் அமெரிக்க அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களுடன் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கையின் ஏற்றுமதி அபிவிருத்தி சங்கையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த விவாதங்களில் பங்கேற்க உள்ள இலங்கை பிரதிநிதிகள் குழு குறித்த அறிவிப்பு எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்கா புதிய வரி திட்டத்தினை அறிமுகப்படுத்திய போது இலங்கைக்கு 44% வரி விதிக்கப்பட்டது. பின்னர் பல நாடுகளின் ஆட்சேபனைகளை கருத்தில் கொண்டு அதன் நடைமுறையை 90 நாட்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி அமெரிக்கா இலங்கைக்கு விதிக்கப்படும் பரஸ்பர வரியை 30% சீரமைத்து அது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த புதிய வரி நிர்ணயத்தால் ஏற்படும் தாக்கங்களை தளர்த்தும் நோக்கில் வரிச்சலுகைகள் தொடர்பாக அமெரிக்காவுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்த இலங்கை முடிவு செய்துள்ளதாக மங்கள விஜயசிங்க கூறினார். இந்த கலந்துரையாடலுக்காக இலங்கை பிரதிநிதிகள் குழு அடுத்த வாரங்களில் அமெரிக்கா செல்லும் என்றும் இது தொடர்பான விஷயங்கள் ஜனாதிபதியோடு நடைபெற்ற சமீபத்திய கலந்துரையாடலில் முக்கியத்துவத்துடன் எடுத்துரைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் குறித்த விவரங்களும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஆராயப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். நிலையான பொது சேவையை கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கம் செயல்படுத்தும் திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி அசுசா குபோடா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயகவை நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்த போது அசுசா குபோடா இவ்வாறு தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பயனுள்ள பொது சேவைகளை வழங்குவதற்கும் பணியாளர் பயிற்சிக்காக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்திலிருந்து மேலதிக ஆதரவை பெறுவதற்கும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள் விவகார அலகுகளை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் முன்முயற்சியின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பொதுமக்கள் வழிபடுவதற்கான நிரந்தர தேர்வை இந்த மாத இறுதிக்குள் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடல் தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இந்த ஆலயத்தில் தற்போது முழுமையாக பொதுமக்கள் வழிபட முடியாததற்கான காரணங்களை விளக்குமாறு கேட்டபோது அவர் மேற்கண்டவாறு பதில் வழங்கியிருந்தார். அவர் தொடர்ந்து கூறுகையில், நமது அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் பல தசாப்தங்கள் மூடப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் பலாலி வீதியை பொதுமக்கள் பாவனைக்காக மீண்டும் திறந்து வைத்தோம். அதேபோல் பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தையும் முழுமையாக மக்கள் சென்று வழிபடக்கூடிய வகையில் இந்த மாத இறுதிக்குள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது. இந்த ஆலயம் நீண்ட காலமாக உயிர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்தது. எனவே தற்போது அதை உரிய முறையில் மக்களின் பாவனைக்காக கையளிக்க தேவையான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எமது அரசாங்கம் எந்த இனத்தினரின் மத வழிபாட்டு உரிமைகளையும் புறக்கணிக்காது. எல்லா மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்படும் என்பதே எமது நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்தையும் மக்கள் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் விரைவில் அவர்களிடம் கையளிக்கப்படும் என்று கூறினார்.
இறுதி யுத்தத்தின் போது பெற்றோரால் இலங்கை ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட 29 சிறுவர்களின் நிலை குறித்து சர்வதேச மௌனமாக இருப்பதை ஏற்க முடியாது என்று வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க பொதுச் செயலாளர் லீலாவதி ஆனந்த நடராஜா தெரிவித்தார். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் உள்ள செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் சிறுவர்களின் உடற்பாகங்கள் மீட்கப்பட்டதை முன்னிட்டு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளார். இறுதி யுத்தத்தின் முடிவில் 4 ராணுவ முகாம்களில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடன் சேர்ந்து சரணடைந்தார்கள். இவ்வாறு ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டவர்களில் 29 சிறுவர்கள் அடங்குவதாக நாங்கள் அறிந்துள்ளோம். ஆனால் அவர்கள் குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளிவரவில்லை என்று அவர் கூறியிருந்தார். மறைந்த ஜோசப் அவர்களின் தகவலின்படி இறுதி யுத்தத்தின் போது சுமார் 16,000 உயிருடன் சரணடைந்ததாக சர்வதேச சமூகம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களில் பலர் இன்று எங்கே என்ன நிகழ்ந்தது என்பது தெளிவாக இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். காசா போன்ற இடங்களில் யுத்தம் காரணமாக குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு எதிராக வலியுறுத்தும் மனித உரிமை அமைப்புகள் ஈழத்தில் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட சிறுவர்கள் குறித்து ஏன் இதுவரை கருத்து வெளியிடவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். செம்மணி பகுதியில் தற்போது கண்டெடுக்கப்படும் உடற்பாகங்கள் அப்போது ஒப்படைக்கப்பட்டு சிறுவர்களுக்கே சேர்ந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எமக்கு உள்ளது. இது தொடர்பான விரிவான சுயாதீன விசாரணைகள் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இலங்கையின் நீதிமுறை அமைப்பில் எமக்கு நம்பிக்கை இல்லை. எனவே இந்த கேள்விகளுக்கு சர்வதேசம் பதில் கேட்க வேண்டும். அந்த 29 சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்றும் லீலாவதி ஆனந்த் நடராஜா உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகுழியில் இருந்து தொடர்ந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வரும் சூழலில் தென்னிலங்கையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச சிங்கள மக்கள் மத்தியில் தவறான மற்றும் இனவாத மனப்பான்மையை தூண்டும் வகையில் பொய்யான விளக்கங்களை பரப்ப முனைவதாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் விமர்சித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது 1956 முதல் 2009 வரை தமிழர்களுக்கு எதிராக சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் இராணுவமும் இணைந்து நிகழ்த்திய படுகொலைகளையும் இன அழிப்புகளையும் மறைத்து வைத்து இன்று செம்மணி அகழ்வை பயன்படுத்தி தமிழர்களை மீண்டும் குற்றவாளிகளாக சித்தரிக்க முனைவது வேதனைக்குரியது. இது முற்றிலும் பொய்யான இனவாத நாடகம். செம்மணி அகழ்வால் என்ன பயன் என்று கேட்கும் உரிமை விமல் வீரவங்சவுக்கு இல்லை. ஏனெனில் கடந்த காலத்தில் இந்த மனித புதைகுழி விவகாரங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய முக்கியமான அரசியல் வேட்கையாளர்களில் அவரும் ஒருவர். சந்திரிகா பண்டாநாயக்க அரசாங்கத்தில் சக பங்காளியாக இருந்து ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் அப்போது அவரும் ஒருவர். இப்போது அந்த புதைகுழியில் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களின் எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்று கூறுவது இன முறுகலையும் மோதலையும் தூண்டும் வகையிலும் உண்மை வெளிவருவதை தடுக்கும் முயற்சியிலும் உள்ளது. இது அரசியல் லாபத்துக்காக இனங்களுக்கு இடையே வேற்றுமையை உருவாக்கும் விஷ வாயுவாக மாறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் என்று கூறும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசநாயக்க தற்போது முன்னாள் சங்க கட்சியாளர் விமர் வீரவங்சவின் இந்த இனவாத போக்குக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். தமிழகத்தின் திருச்சியில் அமைந்துள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர் நவநாதன் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை தற்போதும் தொடர்ந்து நடத்தி வருகின்றார். ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற அனைத்து குற்றங்களும் இனப்படுகொலை என்று இந்திய மத்திய மற்றும் மாநில அரசுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 5 பிரிவுகளை கொண்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர் ஜூலை 5ஆம் தேதி முதல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் விளைவாக தற்போது அவரது உடல்நலம் மோசமடைந்து சில உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு தமிழக மக்களின் மௌனம் விலகி எதிர்வினை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் எழுதியுள்ள கடிதம் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நவநாதனின் போராட்டத்தையும் அவரது உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் என்று தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனர் மற்றும் பிரபல தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் கௌதமன் வலியுறுத்தியுள்ளார். நவநாதன் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தக்கூடியவை என்றும் அவை நியாயமானவை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை முன்னிறுத்தும் இந்த கோரிக்கைகள் இந்திய அரசியலில் நீண்ட காலமாக ஒதுக்கப்பட்டு வரும் வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் இருக்கின்றன. தொப்புள்குடி உறவுகளின் குறைந்தபட்ச கோரிக்கைகளை கூட நிறைவேற்றப்படாமல் கடந்த மற்றும் தற்போதைய ஒன்றிய மாநில அரசுகள் பயங்கரமான மௌனத்தை கடைபிடித்து வருவதை காணும் போது அது வேதனையையும் அதைவிட அதிகமாக கோபத்தையும் ஏற்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே ஒரு தியாக தீபமான திலீபனின் உயிரை பாதுகாக்க முடியாமல் பாவக்கார நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ள இந்திய அரசாங்கம் இப்போது குறைந்தபட்சமாக சொந்த குடிமக்களின் மனித உரிமைகளை கேட்கும் யோகராச நவநாதனின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டியது கட்டாயம். மேலும் ஒருவரின் உயிரும் இழந்துவிடும் நேரம் வரும் முன் இதை தடுப்பது எங்களின் ஒட்டுமொத்த பொறுப்பாகும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.